எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு டஃப் கொடுக்கின்ற ஒரே ஒரு ஆள் ஈடி மட்டும்தான். வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு உதிர்த்து விட்டு மிகவும் ஜாலியாக சுத்துகிற ஒரு அமைப்பாக மீண்டும் மீண்டும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இப்போ ஹைகோர்ட் வரைக்கும் அந்த பரிசு தட்டி சென்றிருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக. ஈடி அமைப்பு. ஏன்னா ஏற்கனவே இந்த டாஸ்மாக் விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ நீ டாஸ்மாக்லாம் நீ விசாரிக்கக்கூடாது, உனக்கு போய் அறிவு பத்தலை. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அது நீதிமன்றத்தில் சரிதான். டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்காக இருந்தாலுமே அதுக்கு சிறப்பு கமிஷன் போட்டு ஐயா சிவி சண்முகத்தை தான் அதுக்கு தலைமை இருக்க வைக்கணும். அவரை விட டாஸ்மாகில் வந்து எந்த சரக்கு என்ன லெவலில் இருக்கும், எது எந்த அளவுக்கு போதை ஏறும், எது என்ன ரேட்டுங்கிறது ஐயாவை விட அவர் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமாம், அது சினிமா எங்கம்மா சினிமா அது 6 மணிக்கு மேலே தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அப்படியாக சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்பியது பத்தாதுன்னு அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் சேத்துலேயே அடி வாங்கியாச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற. எது சேத்துலையும் சோத்துலேயே சோத்துலையும் ஸோ சரி அப்படின்றதாக வந்திருக்கிறது. சரி, டாஸ்மாக் ஊழல்னு சொன்னியே, என்ன ஆதாரம் அப்படின்னா, இல்லைங்க நான் ஆதாரம் எதுவும் இல்லை எங்கள்கிட்ட, நாங்கள் சீலை பிரிச்சிடுறோம், நோட்டீஸை கிழிச்சிடுறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு நெடுஞ்சான் கிடையாது. அப்போ ஆதாரம் இல்லாமல் தான் இவளால் ஊழல்னு உருட்டிகிட்டு இருந்திருக்க நீ. அதுதான் நடந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் பேசின பல விஷயத்தை டெலீட் பண்ணியிருக்கிறாரு இந்த விஷயத்தில். இப்படி ஒட்டுமொத்த பாஜகவுமே இந்த செயல் சவுக்குன்னு ஒரு யோக்கியம் இருக்கானே, இதை வச்சு எத்தனை வீடியோக்கள் போட்டிருப்பான். டாஸ்மாகில் எத்தனை ஆயிரம் கோடி, அத்தனை ஆயிரம் கோடி, இந்த ஆதாரம் இருக்குது, ஈடி வந்துருச்சு, இவரை தூக்கி உள்ளே வைக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு உதயநிதியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் டெப்யூட்டி சிஎம் ஆனதுலேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படியாக கதை எனக்கு தெரிஞ்சு அவர் தட்டில் சோத்தை போட்டு மேலே ஏறி உட்காந்துருவாப்புல போல் இருக்கு. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதை பற்றி சம்பாஷணை தான் இந்த வீடியோ. இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிற இந்த நரேஷன், இந்த ஒப்பாரி, எனக்கு ஊழக ஒப்பாரி எப்போ ஆரம்பிச்சு. எனக்கு இதை பற்றி பேசும்பொழுது சத்யா இந்நேரத்தில் இல்லை அப்படிங்கிற நினச்சி தான் எனக்கு பெரு வருத்தமாக இருக்குது. இதை பற்றி பேசினா ரொம்ப குசியாயிடுவாங்க. ஆள் இல்லையே நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக. அனுபவ ரீதியாக சில தரவுகள் அவர்கள் தான் சரியாக சொல்ல முடியுங்கிறது எனக்கு புரியுது. இல்லை, இந்த ஊடக ஒப்பாரி எப்போலேருந்து ஆரம்பிச்சது, என்னென்னலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேரடியாக முதல்வர் குடும்பத்துக்கே பணம் போகுது. இந்த 10 ரூபாய் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி தான் முதல்வர் வீட்டில் அடுப்பெரிஞ்சுக்கிட்டு சேர்றா அப்படிதான் சொன்னாங்க. ஒருபடி மேலே போய் ஈடிலாம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஈடி, சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத வச்சு இப்படி சினிமா துறையில் இருக்கிற ஒரு குரூப்பு உதயநிதி உள்ளிட்ட திமுக காரங்களை வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டி பண்றதுக்கு இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு போய் அதை வச்சுதான் அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்ப இந்த சாராய, அதாவது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்காத பொழுது இருக்குல்ல, பிரைவேட்ல இருந்துச்சுல்ல, டாஸ்மாக் இல்லாம பிரைவேட்ல இருந்துச்சுல்ல, அப்பெல்லாம் வந்து யாருமே பார்ட்டி பண்ணலீங்களா? இங்க பண்ணலீங்களா? அப்ப எதை வச்சு பார்ட்டி பண்ணாங்க? சரி, அப்படியெல்லாம் சொன்னதே சரி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கோர்ட்ல கேட்டா, இல்லை அதுக்கு எதுவும் இல்லை. அப்புறம் என்ன மானாக்கி இதை எழுதியிருக்க அப்படின்னு கோர்ட்டு கேட்டு மூஞ்சிலேயே செவிட்டி அடிச்சிருச்சு. சரி, இது ஒன்று. ரெண்டாவது, சரி வேற ஏதாவது ஒன்றை இருக்குதா அப்படின்னா, இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் விக்ரம்னு சொல்லிட்டு 2 பேர் இழுத்து விட்டு, அவங்க வந்து இந்த டான் பிக்சர்ஸனுடைய ஓனர் நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் இருக்காரா ஸ்டாலின், அவருடைய அமைச்சரவைன்னு இருக்கா, அதில் உதயநிதி இருக்காரா, அவருடைய ஃப்ரெண்டு அன்பில் மகேஷ் இருக்காரா, அவர் அமைச்சராக இருக்காரா, அவர்கிட்ட ஒன்று விட்ட கொழுந்தியா இருக்காங்கல்ல, கொழுந்தியாவோட மாமா இருக்கார்ல, மாமாவுக்கு பையன் தான் இந்த ஆகாஷ். இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க சிஎம் ஃபேமிலி. அப்ப எந்த அளவுக்கு இந்த ஊழல் நடைபெற்று பாருங்க. இந்த 10 ரூபா ஆகாஷ் பாஸ்கர் அங்கேருந்து வாங்கி அன்பில் மகேஷ் அவருடைய 3வது வீட்டு கொழுந்தியாவுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மிச்சம் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வந்து, அங்கேருந்து டெபுட்டி சிஎம்க்கு வந்து, அங்கேருந்து சிஎம் வீட்டுக்கு வந்து, அதுல தான் அவங்க அடுப்பு வச்சு அரிசி போட்டு அவங்க பொங்கி சாப்பிடணுமா? சரி சரி சரி, கேட்கிறவன் எச்சராஜாவா இருந்தாக்கா எருவ மாடு ஏரோப்ளான் ஓட்டுமா? சரி, இதுக்கு என்னடா ஆதாரம் அப்படின்னா, இந்த இவன் ஞானசேகரனுக்கு ஒன்று சொன்னாங்கல்ல, டெபுட்டி சிஎம் அங்கே வந்துகிட்டு இருப்பாரு, இவன் இப்படி இருந்துகிட்டு இருப்பான் ஒரு போட்டோ. அந்த மாதிரி இந்த ஆகாஷ் பாஸ்கரனோட அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல உட்காந்துருக்காங்க, அவர் நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு.
அப்படி எடுத்தது. இப்போ சிஎம் கூட நானும் இன்னும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த கொரோனா சமயத்தில் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணோம். 20 லட்சத்துக்கு மேலே கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். அப்போ யார் சிஎம்மாக இருந்தாலும் அவருக்கு தான் கொடுக்க போகிறோம். இன்கேஸ் எடப்பாடி சிஎம்னாக்கா அவருக்கு, இல்லை ஓபிஎஸ் சிஎம்னாக்கா அவருக்கே கொடுக்க போகிறோம். ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னாக்கா அவங்ககிட்ட கூட கொடுத்துட்டு போகிறோம். யார் அங்கே பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க தான் கொடுத்துட்டு போகிறோம். அவங்க திமுக இருக்காங்க, அவங்க பேர் ஸ்டாலின் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நான் கொடுக்க முடியாது, நான் வந்து நேரடியாக இபிஎஸ் தான் கொடுக்க அப்படி எடுத்த ஃபோட்டோ இருக்கு. இப்போ நாளை பின்ன இப்போ ஏன் மேலே ஏதோ ஒரு புகார் வருதுன்னு வச்சுங்க பாரு, இதுக்கு காரணம் இவர் யூடியூப்ல சம்பாதிக்கிறத வச்சுதான் ஸ்டாலின் அடுப்பெரியுது. அவங்க பார்ட்டி பண்ற காசு, வீடியோ பண்ற காசு போகுது. இப்படியான ஒரு லாஜிக். சரி, இப்ப பார்ட்டி பண்ற காசு இந்த பாட்டில் 10 ரூபா வாங்குறதுல தான் போகுதுன்னா லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கூத்தூர்ல அடிச்சாங்கல்ல ஒரு கூத்து, அது பேர் கூத்தூர் தானே? கூத்தூர் கூத்தூர் தான். அது கூத்தூர்ல அடிச்ச கூத்து இருக்குல்ல, அது எம்பிட்டு சரக்கு அங்கிட்டு போச்சு, எம்பிட்டு பல பல்லான மேட்டர்கள் போச்சு. குடிச்சதுல குளிச்சாங்கன்னு சொல்லணும். அதுலயே குறிப்பிட்ட ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் இதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும் அப்படின்னு கேட்டது. அப்புறம் எனக்கு அதுவும் வேண்டும், அதுவும் குறிப்பிட்ட அந்த நடிகை தான் வேண்டும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னாராம். அது இன்னொருத்தர்லாம் சொல்றாங்க, ஒரு நடிகை செத்து விட்டாங்கிற அறிவே இல்லாம இல்ல எனக்கு அந்த நடிகை தான் வேணும்னு யாரோ ஒரு எம்எல்ஏ அடம் பிடிச்சதாகவும், ஒருத்தர் கொண்டு போய் சுடுகாட்டெல்லாம் படுக்க வைக்கணும் சீமான் மாதிரி, ஒருத்தர்லாம் வந்து இவங்க நான் கேட்குற டிமாண்ட் எதுவுமே பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறான்னு சிவரேறி கூச்சி ஓடி இருக்கு. அப்படி அப்ப இந்த பார்ட்டிகளுக்கெல்லாம் காசு அந்த 10 ரூபா பாட்டில இருந்தா வந்துச்சா வந்திருக்கிறதாக இடி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல சொல்லி இருக்குது. என்னன்னா இவங்க வந்து டாஸ்மாக்ல என்ன எப்படிங்க ஊழல் நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப நாங்க இந்த 41 எஃப்ஐஆர் அடிப்படையில தான் சொல்றோம் அப்படின்னு ஒண்ணு காட்டியிருக்காங்க. அந்த 41 எஃப்ஐஆர்கள் என்னென்னங்கிறது முந்தா நேற்று கோர்ட் ப்ரொசீடிங்ல ரிலீஸ் ஆயிருக்குது. என்னன்னா 2017 இருந்து 21ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 34 எஃப்ஐஆர் பதிவாயிருக்குது. 2021-22 வரைக்கும் அதாவது திமுக ஆட்சியில் 7 எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குது. இப்போ உண்மையிலுமே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத வச்சு பார்ட்டி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வாதத்துக்கு உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2017 இருந்து 21 இந்த ஆண்டுகளில் தான் 34 எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்குது. அப்ப அதிமுக அதிகமான பார்ட்டிகள் பண்ணிருக்க முடியும். இப்ப ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் தான் ஆகுது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுங்கிறது திமுக பீரியட்ல இல்ல, அதிமுக பீரியட்லயுமே உண்டு, எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நம்மளே நிறைய வீடியோல டீடைலா பேசிட்டு அது எதுக்கு வாங்குறாங்க என்ன செயல்பாடுன்னு எல்லாத்தையும் சொல்லி. அப்ப இந்த 4 வருடத்துல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுல வச்சு இவ்வளவு பார்ட்டிகள் பண்ண முடியுதுனாக்கா 10 வருடத்துல 10 ரூபா பாட்டில் வாங்கியிருக்காங்களே எத்தனை பார்ட்டிகள் பண்ணிருப்பாங்க. அப்ப அதை பத்தி ஏன் சவுக்கு சங்கர் எல்லாம் பேசல? அப்ப ஏன் ஈடி வேடிக்கை பார்த்துட்டு மிச்சத்துட்டு உட்காந்துச்சா? இப்ப 17 இருந்து 21 வரைக்கும் 34 வழக்கு. இப்ப நீ சொல்ற 41 வழக்கு, கிட்டத்தட்ட 75-80% வழக்குகள் அதிமுக ஆட்சியாளர்கள் நடந்தது. அப்படி என்ன சொல்லியிருக்கணும்? நத்தம் விஸ்வநாதன் அப்ப டாஸ்மாக் அமைச்சர், அப்புறம் இவரு தங்கமணி இருந்தாரா, அவரு டாஸ்மாக் அமைச்சர். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணியிருக்காங்க இந்த காசுலன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? அதை ஏன் பாஜக எடுக்கவே இல்லை? அப்ப நீங்க சொல்ற கணக்கு பார்ட்டி பண்ற காசுல பாதி காசு பிஜேபிக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது ஈடிக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஈடி இதெல்லாம் கண்டுக்காம விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இவங்க வந்து கட்டிங் கொடுக்கலைங்கிறனால நீ கேட்குறியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப இவங்க சொல்ற 41 எஃப்ஐஆருங்கிறது இந்த அடிப்படையில் தான் இருக்கு. சரி, அந்த 41 எஃப்ஐஆர் என்னங்கிறது டீட்டெயிலாக உள்ள எடுத்து பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபா, ஒரு 10,000 ரூபா காசு வந்து குறைவா இருக்குது, வந்த டேலியாகாம இருக்குது அப்படின்னு 10,000த்துல ஆரம்பிச்சு 20,000 30,000 அப்படின்னு அதிகபட்ச காசு 8 லட்சம் ரூபா தான். 8 லட்சத்தி சொச்சம் தான் அதிகபட்ச காசு டேலியாகாம இருந்திருக்கு. இந்த டேலியாகாதெல்லாம் கூட்டி போட்டு பார்த்தோம்னாக்க ஒட்டுமொத்தமாக அந்த 14 வருடங்கள்ல 26 லட்சம் ரூபா டேலியாக 29.7 லட்சம் ரூபா தான். 41 எஃப்ஐஆருடைய மதிப்பு நிகர தொகை எவ்வளவுனா 29.7 லட்சம் ரூபா தான். 41 எஃப்ஐஆர் போட்டுமே ஊழல் புகாரின் அடிப்படையில் இது இன்னும் தீர்ப்பு வந்தாதான் இது உண்மையா இல்லையா, அல்லது உண்மையே இல்லையா, அல்லது இந்த தொகை இது இல்ல வெறும் 5 லட்சம் அல்லது 3 லட்சம் வருதாங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? வந்துருச்சு. இதுல கூத்து என்னன்னா இந்த 41 எஃப்ஐஆர் இருக்குல்ல, இந்த 41 எஃப்ஐஆர் போட்டது யாருன்னா டாஸ்மாக் நிறுவனம் தான். அப்ப அவங்களே தான் போட்டிருக்காங்க, வெளியில இருந்து யாரும் கண்டுபிடிச்சு. டாஸ்மாக்ன்ற நிறுவனம் அதுக்குள்ள வேலை பார்க்குற சார்ந்து நடக்கிற இந்த மாதிரியான நிதி முறைகேடுகளோ இல்ல இந்த மாதிரி டேலி ஆகாம இருக்கிறதோ எதன் அடிப்படையில டேலி ஆகல அப்படின்னு கண்டுபிடிச்சு 41 எஃப்ஐஆர்
போடுறாங்க. அவங்களே அவங்க ஊழியர்கள் மீது அப்பப்ப சிறு வழக்குகள் புகார்கள் போட்டுருக்காங்க. இதுல பெரும்பாலான வழக்குகள் சால்வ் ஆயிடுச்சு. எப்படி சால்வ் ஆயிடுச்சுன்னா டேலியான அமௌண்ட் எப்பா ஆமா அந்த ஸ்டாக்ல நான் பழசு விட்டு போயிட்டேன் அதை இப்போ கட்டிடுறேன் அப்படின்னு சிலது டேலியா இருக்கு, சிலது விட்டு போயிருக்கிறது, சிலது கணக்குல வராமல் இருந்திருக்கு, சிலது மறந்து போயிருப்பாங்க, சிலது கான்சியஸா பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இப்படி பல பேர் ஃபைன் கட்டி அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறாங்க. இப்படி பெரும்பாலான வழக்குகள் வந்து சால்வ் ஆகி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போன வழக்கு எடுத்துட்டு வந்து தான் இவங்க வந்து புதுசா அது எப்படி நான் இல்லாம நீ முடிச்சிருவேன் எனக்கு கொடு அப்படின்னு இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தாலும் கூட 29.7 லட்சம் தான். ஒரு ஈடி ஒரு விஷயத்த கையில் எடுக்கணும், ஒரு பண பரிவர்த்தனை வந்து பிரச்சனைக்குரியதுன்னு அனௌன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு குறைந்தது 1 கோடி ரூபாய் வேணும். 1 கோடி ரூபாய் ஈடி வந்து ஒரு வழக்குக்குள்ள புகாருக்குள்ள உள்ள வரணும்னாக்கா அந்த வழக்குல அந்த புகார்ல குறைந்தது 1 கோடி ரூபாயாவது மணி லாண்டரிங்கோ அல்லது ஸ்கேமோ நடந்திருக்கணும். ஆமா, ரொம்ப சிம்பிளான ஒரு வாதம் தான். இப்போ வந்து 10 லட்சம் ரூபா அதுக்கு கீழே நீங்கள் வந்து நிதி மோசடியோ நிதி முறைகேடோ நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு பணத்தை ஒரு தட்டை இழந்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் போலீஸ்கிட்ட டீல் பண்ணலாம். 10 லட்சத்துக்கு மேலேன்னா எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஆருத்ரா கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கு தான் வந்து டீல் பண்ணுவாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிற மதிப்புகள் எல்லாமே எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கு தான் எடுக்கும். அப்போ அதுவும் போலீஸ் தானே, அதை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எக்கனாமிக் அஃபென்ஸ் கை வைக்கணும்னா 10 லட்ச ரூபாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நிதி மோசடி இருந்திருக்கும். அப்படி ஈடி கை வைக்கணும்னா 1 கோடி ரூபாய் வேணும். 30 லட்சம் கூட்டினா 30 லட்சத்துக்கே வந்து 30,000 குறையுது. அப்படி 30,000 கை காசு போட வேண்டியது 30,000 கை காசு போட்டாதான் 30 லட்சமே வரும். இந்த லட்சத்துல ஈடு எப்படி இது எடுக்குது? எங்களாக்கா இந்த 30 லட்சத்தை கண்டுபிடிக்கணும்னு வந்துட்டு போறாங்களே செலவு, பிளைட் பிடிச்சி வர்றது ஒரு 10-15 பேர், அதுவே தண்டனை, அதுவே 45 லட்சம் வரும். ஏன்டா அந்த 30 லட்ச ரூபா கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது 45 ரூபா நீ செலவு பண்ண போறீங்க. இதுதான் சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு. டாஸ்மாக் ஏற்கனவே அதை கண்டுபிடிச்சிருச்சு. டாஸ்மாக் கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் போட்டதுக்கு டாஸ்மாக் மேல நீ எப்படி குறை வச்ச அப்படின்னு கேட்டதுக்குடா பதிலே இல்லாம நான் என்ன பண்றேன், என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையன் இப்போ நீ வந்து ஏதோ தவறு பண்ணிட்டு உன் மேலே புகார் கொடுக்குறேன், நேரடியாக வந்து எனக்கு என் மேலே வந்து புகாரை போட்டு இவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன், லூசு பையல நான் தாண்டா ஓனர், கண்டுபிடிச்சு நான் தாண்டா ஓனர். இது எப்படி இருக்குன்னா பாட்டு இந்த தப்பு பண்ணிட்டான்னு மைனர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த தப்பை மைனர் பண்ணியிருக்கா அப்புறம் அதான் கண்டுபிடிச்சு நானே சொல்லிட்டேன்னா நீ எதுக்கு என் மேலே சொல்ற அப்படிங்கிற லட்சணத்துலாம் இவன் டீல் பண்றாங்க. இது முழுக்க ஈடி இந்த விவகாரத்தை கையில் எடுத்ததுக்கான காரணம் 2026 தேர்தல் வரைக்கும் வாயில போட்டு மென்னுக்கிட்டு இருக்கலாம். எது இல்ல எதனுக்கு வாயில போட்டு மென்னு மிச்சரையா அல்ல இந்த வழக்கையா? வழக்கத்து மென்னுக்கலாம். ஓகே, வழக்கம் மென்னுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருக்குது. டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டில் வாங்குறாங்கன்னா மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, ஈஸியாக கனெக்ட் ஆகிக்குவாங்க. சரி, இப்போ முதல்வர் குடும்பத்தோட இது எப்படா கனெக்ட் ஆகுறது? ஏன்னா கேட்பாங்க, ஏன்னா போன ஆக்சுவலி நான் 10 ரூபா கூட கொடுத்து தான் குடிச்சேன், இப்பயும் அதான் நடக்குது, நீ ஏன்டா புதுசாக சொல்கிறேன்னு. அப்போ இப்படி திரைத்துறை சார்ந்தவங்க அவங்க பார்ட்டி பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஃபங்க்ஷனில் நிற்கிறாங்க, இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி கிளிகிழிப்பாக இருக்கா கேட்குறதுக்கு. அப்படி ஒரு கிளிகிழிப்பான ஸ்டோரியை தான் ஈடி நரேட் பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்குது. இப்போ இதுக்கு இடையில தான் வர்றாங்க அண்ணாமலை, சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள்லாம். ஏன்னா முதல்ல 1000 கோடி ரூபா டாஸ்மாக்ல ஊழல் அப்படிங்கிறது அண்ணாமலை தான் ஆரம்பிச்சு வச்சாப்ல. அவர் தான் ட்வீட் போட்டு 1000 கோடி ரூபா அப்படின்னாரு. தூத்துக்குடி இதுல ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கொடுத்தாப்ல 1000 கோடி ரூபா ஊழல்னு. மறுநாள் ஈடி வந்து தெளிவா 1000 கோடி. ஆமாங்க, 1000 கோடி. ஆமா, 1000 கோடி அப்படின்னு. ஆனா புகார்ல பார்த்தோம்னா 29 புள்ளி சொச்சம் தான், 7 லட்சம் தான். இந்த 1000 கோடி அப்புறம் என்ன மாயவரத்துக்கு நான் கொடுத்தேன்னு கேட்டோம்னா அப்ப மீதி காசை ஈடி ஆபீசர்ஸ் பங்கிட்டுக்கிட்டீங்களா? அப்ப 1000 கோடி நீ சொன்னீல்ல, அப்ப 20-30 கோடி ரவுண்டா வச்சுப்போம். அப்ப 970 கோடி நீங்க ஆட்டை வந்த காசை நீங்க ஆட்டையை போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப அண்ணாமலைய இந்த பாஜக வார்கும் ஆட்கள்லாம் என்னவா சித்தரிச்சாங்க, ஐயோ இவரு தான் வந்து திமுக ஒழிக்க போறாரு, இவரு தான் பாருங்க இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் அப்படியே நெருக்கி பிடிச்சி அப்படி எவ்வளோ பேர் ஐபிஎஸ் தெரியுமா, எத்தனை லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்காரு தெரியுமா அப்படின்னா இல்லை. அண்ணாமலை தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் பற்றிய நியூஸ் கார்டை வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு. அதை முந்தா நேற்று இந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்தோடனே டெலிட் பண்ணிட்டாங்க. அந்தளவு நேர்மையாக இருக்கு அப்படி இல்லை, அவர் நேர்மை பாராட்டிய உண்மையிலுமே இல்லை. அப்படி பார்த்து அவ்வளவு நேர்மை இருந்துச்சுனாக்கா, அவ்வளவு நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஆளாக இருந்தீனாக்கா, உடம்புல அந்த அளவுக்கு உனக்கு ரோசம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா, அந்த அளவுக்கு உனக்கு முதுகு தெம்பு திராணிலாம் இருக்குன்னாக்கா, ஒட்டுமொத்த ட்விட்டரும் அவருடைய எக்ஸ்தலம் வந்து எம்டியா தான் இருக்கு. நீ போட்ட எல்லா ட்விட்டையும் டெலிட் பண்ணுறாங்க. பெரிய யோக்கியமாக மாதிரி தான் வந்து டெலிட் பண்றாங்களாம். அவங்க தப்பா போட்டாங்க டெலிட் பண்றாங்களாம். மைக்கேல் பட்டியல தப்பா போட்டு டெலிட் பண்ணேன். நான் என்ன கேட்கறேன், அப்படி தப்பா போட்டேன் நான் டெலிட் பண்றேன்னா சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஏங்க பாருங்க, 1000 கோடி நான் சொன்னேன், அது இப்போ 1000 கோடி இல்லையா, 30 லட்சம் கூட வரலையா, அதுவும் இந்த கேஸ் நிக்காதுங்கிறாங்க, அதனால நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு அது ஒரு ட்வீட் போட்டு டெலிட் பண்ணேன். இப்போ திருட்டுத்தனமா நீ ஏன் பண்ற, நீ போலீஸா இல்ல திருட்டு பயலான்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? சந்தேகம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் வருது?
செயல்பாடுகள் அப்படி இருக்குது. இப்போ பிஜேபியினுடைய மாநில தலைவராக முன்னாள் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தாப்புல, டிஎம்கே ஃபைல்ஸ், டிஎம்கே ஆடியோ, ஏன்டா ஏடிஎம்கே ஃபைல்ஸ்லாம் கூட இருக்கு. ஆமாம், இப்படி எல்லாமே டிஎம்கே அது இது ஊழல், மைக்கேல்பட்டி, திருவண்ணாமலை, விருதுநகர், இவரை மிலிட்ரி அடிச்சு கொண்டாங்க, மிலிட்ரி பாதுகாப்புல, மிலிட்ரி முன்னாடி பாதுகாப்பு இல்லை, அது இது தமிழ்நாட்டில் யாருமே பார்த்து இவ்வளோ ட்வீட் போட்டாப்புல இல்லை. இப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பிஜேபிங்கிற ஒரு தேசிய கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது உள்ளே பூந்துடணும் அப்படின்னு அவங்க கனவு கண்டு படுத்து கிடக்காங்க. அப்போ இவ்வளவு தவறுகள் டிஎம்கிட்ட இருக்கு, அதை பயங்கரமாக இவன் புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சி இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துட்டான் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எப்படி பிஜேபி கட்சி அண்ணாமலையை கட்சி விட்டு தூக்கும்? அப்போ இவன் போட்டது ஃபுல்லாக போயிட்டு இது முழுக்க அந்த மக்கள் கிட்ட செல்லுபடியாகலை. ஏனென்றால் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அல்ல, தமிழ்நாடு குஜராத் அல்ல, தமிழ்நாடு மத்திய பிரதேசம் அல்ல, தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் அல்ல, தமிழ்நாடு தனித்து நிற்கிற மாநிலம். இவனுடைய பொய்களோ பிஜேபியினுடைய பொய்களோ செல்லுபடியாகலை. இதுக்கு மேலே அங்கே விட்டாக்கா இருக்கிற 2 சீட்டும் போயிடும் அப்படிங்கிறத தூக்கியிருக்காங்க. இப்போ பூரா நீ பேசுறது பூரா பொய்யப்பன்னு பேரை மாற்றிக்க. இப்போ என்ன கேட்குறோம்னா, நீ உண்மையிலுமே அவ்வளோ பெரிய ஆளுமை, கர்நாடகா சிங்கம் அது அப்படி அது இதுன்னா நீ ஏன் டெலிட் பண்ண? நீ ஆதாரத்தோட உன்ட்ட தான் எல்லா ஆதாரமும் இருக்கு. நீ எந்த கேஸை கேட்டாலும் ஏன்ட்ட ஆதாரம் இருக்குங்கண்ணா, நான் கொடுத்துருவாங்கண்ணா. ஆனால் ஏன்ட்ட இருக்குங்கண்ணா. பெரியாரை பற்றி சீமான் பேசுறதுக்கு இவன் என்கிட்ட ஆதாரம் இருக்குண்ணா, நீ கொடுக்குறாங்கண்ணா அப்படின்னா. ஞானசேகரன் கேஸில் ஞானசேகரன் கேஸில் என்ன சொன்னான், போன வாரம் வரைக்கும் வந்து என்கிட்ட வந்து பேசுனதுக்கான சீரியர் காப்பி வச்சிருக்கேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன். வார கணக்காக தீர்ப்பே வந்துருச்சு. நீ எந்த ரிலீஸ் பண்ற? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அப்ப இந்த ஆள் பேசுறது பூராமே பொய். அடுத்து வந்து சவுக்கு சங்கருக்கு வருவோம். அது ஒன்னா ஆரம்பத்துல இருந்து இவனும் உன்னை வாயில போட்டு மென்னுகிட்டு இருந்தான். அது என்ன நான் சொல்ல மாட்டேன். இல்ல நான் கேட்கவும் மாட்டேன். எல்லாரும் தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணோம்னாக்கா அது போர் அடிக்கும். அது என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். போட்டு மென்னு உங்களுக்கு தெரியும், அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வரைக்கும் அதை போட்டு மென்னுக்கிட்டு தான் இருக்கான். இல்ல மெல்ல மாட்டாப்புல எனக்கு தெரிஞ்சு. சரி, அவர் தொழில் சுத்தமான இல்லை, அது மெல்ல மாட்டாப்புல. ஓகே ஓகே. அவன் என்ன சொன்னான், இதை வச்சு பார்ட்டி பண்றாங்க, இதை வச்சு அடுத்து வந்து சிஎம்ஏ கைது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹேமந்த் சோரன் நடந்தது இல்லை, நடந்துக்கல இல்லையோ, நடந்தது மாதிரி நடந்தது உங்களுக்கு தெரியல மாதிரி. உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு தெரியாதா? ஆமா சார் நடந்தது சார் அப்படிம்பாங்க. நடந்துறாங்க விளாட்டா திலகபாம பாமக சிட்டிங் எம்எல்ஏ சும்மா இல்லை. ஆமா உட்காந்துருந்தாங்களா, உட்காந்துருந்தா சிட்டிங் தானே, உட்கார்ந்தா சிட்டிங் தானே, சிட்டிங் எம்எல்ஏ அந்த ரேஞ்சில் வந்து உருட்டிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பேசு ஒன்றும் இல்லை. இவன் எந்த அளவுக்கு கூத்தடிச்சான்னா, இந்த டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து ஒரு சில படங்கள் சைன் பண்றாங்க போல, பராசக்தி. அதுல வந்து முக்கியமான சிவகார்த்திகேயனோட ஒரு படம். அதுக்கு ஒரு பையன் ட்விட்டர்ல வந்து ஆக்டிவா இருக்கிற ஒரு பையன், ஒரு ஃபேன், அவன் ஒரு எடிட்டர் ஃபேன் பாய் போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி ரிலீஸ் பண்றான். அதுல வந்து அந்த கீழே டேக்லைன் வந்து அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு ஒரு லைனை போட்டு இது பண்ணிருக்கான். இதுல இந்த ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் வந்து வேற ஒரு இடத்துக்கு டிராவல் ஆகிறாங்க. ஏன்னா எந்த முகாந்தரமே இல்லாமல் அவங்க வீட்டை சீல் வச்சு இவ்வளவு தூரம் நெருக்கடி கொடுக்குற ஈடி அவங்க சிக்கினாங்கன்னா அதை வச்சு என்ன வேணா கதை கட்டலாம் இல்லையா? அதனால அவங்க மேபி போயிருக்கலாம். உடனே அதை வச்சுக்கிட்டு ஏன்னா ஒரு இடி ரெய்டுக்கு ஓடிட்டீங்க, அப்புறம் என்ன டேக்லைன் வந்து அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு போட்டு நக்கல் பண்ணிட்டு இருந்தான். இது சோக்கால்டு சங்கி பண்ற இந்த வேலை. இப்போ இன்னைக்கு பேசு, அதுக்கு அந்த போய் கேவலப்படுத்தி வர விட்டாடே, இது ஃபேன் பாய் போஸ்டர்ரா, இதை வச்சு என்ன அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை அவர் மதுரையில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார்ல, யாரு நம்ம சவுக்கு தான். அங்கே தங்கியிருக்கும் பொழுது அங்கே போலீஸ் போச்சு இல்லை, அங்கேயும் தெரிச்சதுக்கு ஒன்னாரா அவரு நீ இருக்கிறாங்க ஒன்று நீ எங்கள் யாரும் விட்ட தங்கி ஓடுறத பற்றி நீ பேசலாமா? சரி அதை விடு. நீ ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டில் போய் தங்கி இருந்தியா இல்லையா? போலீஸ் விரட்டினப்ப தங்கி இருந்தா அங்கே என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? அங்கே என்ன பண்ண, நீ யாரு விட சாட் பண்ண நான் சொல்லட்டுமா? சாட்ல என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சாட் லிஸ்ட் வேணுமா உனக்கு? தேவையா உனக்கு? அங்கிருந்து எதுக்கு ஓடுன நீ ஓடுறது இது பற்றிலாம் நீ பேசவே கூடாது சரியா? அதெல்லாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஸோ இவன் இதெல்லாம் பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு பேசு. கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்தப்பையும் வாய திறக்கல. இப்போ ஹைகோர்ட்டு காரி துப்பி இருக்கு. ஈடிகிட்ட கேட்டது 2 கேள்வி. நீங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்ட நபர்கள் மீது நீ ஒரு குற்றச்சாட்டு வச்சுல, அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம், எதுக்காக அவங்க வீட்டை சீல் வச்சிங்க, இதுதான் கேள்வி. அவங்க ஒரு ஆதாரத்தை ஒன்று கொடுக்குறாங்க. இதுதான் சவுக்கு சங்கர் போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ உள்பட விஷயத்தை கொடுக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் என்னென்ன ஆதாரம், இதுக்கும் நீங்கள் சொல்கிற கதைக்கும் நரேஷனுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் கொடுக்குற ஆதாரங்கள் போதுமானதாக இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. வீட்டை எதுக்கு சீல் வச்ச அப்படின்ற கேள்விக்கு நாங்கள் சீல் அகற்றிடுறோம், நோட்டீஸை கிழிச்சிட்றோம், விட்டுருங்க அப்படின்ட்டாங்க.
இப்ப சவுக்கு சங்கர் பேசணும். இவ்வளவு நாள் பேசுங்களா, திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கு, ஸ்டாலினுக்கு சம்பந்தம் இருக்கு, உதயநிதிக்கு சம்பந்தம் இருக்கு, அப்ப என்ன உள்ள வச்சிருவாங்க. இல்ல சொல்லு, இல்ல நீதிமன்றம் தவறான தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லு. உள்ள நீ சொல்லி இருக்கீல, பெண் ஓஏக்கள் இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு அவதூறு பேசியிருக்கீல. இல்ல அப்படிதான் அவதூறையாவது கக்கு இல்லக்கா, உள்நோக்கம் தான் கற்பிக்க கூடாது. அந்த தீர்ப்புல விமர்சனம் பண்ணலாம். அந்த கொடுத்துருக்க தீர்ப்புல என்ன விமர்சனம், என்ன தவறா இருக்கு, இந்த ஆதாரங்கள் சப்மிட் பண்ணி நீதிமன்றம் வந்து இது ஏத்துக்கல, அப்ப நமக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு தீர்ப்பையாவது விமர்சி. தீர்ப்பு கொடுத்தோன்னே ஆள் ஓடி போயிட்டு நீ ஓடி போறதை பத்தி பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஓடி போறதை பத்தி பேசவே கூடாது. இப்ப இதுல ஒட்டுமொத்தமா ஈடிங்கிறது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு பொலிட்டிக்கல் டூலா இருக்குது. கையை காட்டி அவனை போய் கடி அப்படின்னா எப்படி ஒரு நாய் வந்து ட்ரெயின்டு டாக் போய் கடிக்குமோ அப்படியான ஒரு அமைப்பாக தான் ஈடி செயல்பட்டு இருக்குது. போன மாதம் நம்ம கூட பேசியிருந்தோம். கேரளாவில் ஒரு முந்திரி வியாபாரி, அவர் வந்து வெளிநாடுகளுக்கு முந்திரி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காரு. அவர் மீது ஒரு பிராது ஈடி வந்து ஒரு ஃபைல் பண்ணுது. உடனே ஒரு வார கேப்பில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, நான் தாங்க ஈடிக்கு ஏஜென்ட்டு, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா என்கிட்ட தள்ளினீங்கன்னா நான் ஆஃபீஸர்கிட்ட செட்டில் பண்ணிவிடுவோம், உங்கள் கேஸ் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி கேரளாவோட டிவிஎஸ்சி கையங்களவுமா அந்த ஏஜென்ட்டை பிடிச்சிது. அவன் குஜராத்காரன். அந்த இடி ஆஃபீஸருக்கு உண்மையிலுமே அவன் ஏஜென்ட்டாக இருந்திருக்கான். இது மட்டும் கிடையாது, போன வருஷம் மகாராஷ்டிராவோட கிரைம் பிரான்ச் வந்து ஒரு குரூப் ஆஃப் ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கிட்ட 164 கோடி ரூபா கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. எதன் அடிப்படையில் மிரட்டுறாங்கன்னா, அந்த ஆஃபீஸருக்கு மேலே சார்ஜ் பண்ண இடி ஃபைலை வச்சு மிரட்டுறானுங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சோம்னா 200 இடி ஃபைல்ஸ் வந்து அவனுங்க வச்சுருக்கானுங்க. அதாவது மகாராஷ்டிரா முழுக்க இருக்கிற தொழிலதிபர்கள் மேலே இருக்கிற இடி வழக்குகளுடைய ஒரிஜினல் கோப்புகள் அவங்க கையில் இருக்குது. அவங்க மெயின்டைன் பண்ணுறானுங்க. அவனுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பாஜக எந்த டேட்டாவை கேட்டாலும் எரிஞ்சு போயிடுச்சு, புகஞ்சு போயிடுச்சு, அதுக்காக பத்திரமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இப்படி அங்கித் திவாரி நம்ம ஊரில் ஒருத்த மாதிரி நம்ம போன வருஷம் மதுரையில் இதே போல் டாக்டரை ஏமாற்றி கட்டிங் வாங்குறப்ப டிவிஎஸ்சி கையங்களுமா பிடிச்சது. இப்படி இந்தியா முழுக்க இடி ஆஃபீஸர்ஸ் இப்படி ஏஜென்ட்டுகளை போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து ஊழலை ஒழிக்க போகிறோம்னு பேசுனா வாயால் சிரிக்கிறதா இல்லை எதால் சிரிக்கிறதுன்னு தெரில. நம்ம எதால் சிரிக்கிறதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம்.